ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரியேட்டிவ் பை ராகேஷ் 2.0. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர்ல பாய் அடிக்க போறோங்க. எப்படியா அந்த மேட்ச் பாய் அடிச்சு அவனுக்கு வெறி வந்துட்டேன். சரி, இங்கே ஒரு எனிமி வந்தான், அவனுக்கு அடிக்கலாம் பார்த்தேன், ஹெட் ஷாட் ஆக மாட்டேங்குது. சரி, நார்மல் டீம் வந்து பாடியில் அடிச்சே அவனை சாகடிச்சிட்டேன். பயபோலைக்கு லூட் பாக்ஸில் போனால் அங்கே அவன் ஒரே ஒரு மெடிக்கிட்டு தான் வச்சிருக்கான். சரி, அப்படியே இங்கே லூட் அடிச்சுட்டு குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வந்தான் பாருங்க. ஆண்ட்ரோ கேரக்டர் மண்டையில் ஒன்று வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே யாரும் சுட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா அங்கே வேற ஏதோ தூரத்தில் போய் சுட்டுருக்கோம். அது எனக்கு இங்கே கேட்டுருக்குதுங்க. என்னப்பா நியாயம் சரிண்ணா. சரி, அப்புறம் இங்கே எஸ்எம்ஜி புல்லட் இருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு நாய் சும்மா ஜிஐடியில் வச்சு சுட்டுட்டு இருக்கு. சரி, அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் ஜிம்மில் ரூட்டு பார்த்தேன். எக்ஸாமேட்டு பின்னாடி மட்டும் இருந்துச்சு. சரி, அதை பெருக்கிட்டு வந்து இங்கே சூப்பர் மெடிக்கெட் இருந்துச்சுங்க, அதை போய் எடுக்கலான்னு ஒன்றுங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒன்று இருக்குது. இங்கே இருக்குது சூப்பர் மெடிக்கெட்டு. இதை பொறுக்கியாச்சு. எல்லா இடமும் ஒரே மெடிக்கெட்டாகவே இருக்குங்க. அங்கே எவ்வளோ சொல்கிறான். ஐயோ, 2 பேர். அவங்க பெரிய ஃபைட்டாக இருக்குமோ. குதிரா கைப்புள்ள இன்னைக்கு போய் ஒரு கை போத்தரணும்டா. வாங்க அடி கொள்றோம் இன்னைக்கு. நீ ஒருத்தி தான் இருக்கா, போடு ஹெட்ஷாட்டை. அப்படி ஹெட்ஷாட் பின்னாடி ஆடுறாங்க. விட்றா ஏமா, பின்னாடி அடிச்சு ஆடுறான். இவங்க செத்தா ஹெட்ஷாட். நாங்கள் தான் ப்ரோ பிளேயர். நாங்கள் அடித்தாலே மண்டையில் தாங்க அப்படிப்பட்ட பிளேயர் தான். சரி, அப்படியே லூட் அடித்தேன். எவ்வளோ நடக்கிற மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் இந்த கண்ணு பின்னாடி ஒருத்தவரா, அவளுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு இங்கே இருக்கிற லூட் பாக்ஸ் இருந்தால் லூட் அடித்தேங்க. லூட் அடிக்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ஜூஸ் வச்சிருக்கா. சரி, அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக லூட் அடித்தானே. பார்த்தா பின்னாடி தான் எவ்வளோ சொல்கிறான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டேன், அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டேன். அடி நொடியில மண்டை தெரிச்சிருச்சு. அப்படி ஒரு ஷாட்டுங்க. நான் சொன்னேன்லங்க, நான் ஒரு ப்ரோ பிளேயர். சரி, என் கூட விளையாடணும்னு நினைக்கிறவங்க யூஏடி கொடுக்குறேன், விளையாடுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம லைவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, என்ன நீங்களாம் சொல்லணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஃபைட் வந்துச்சு. 13 பேர் தான் இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இங்கே சுடுற சத்தம் எடுத்து பார்த்தா அங்கே மொட்டை மலையிலேருந்து அவனை சுட்டுட்டு இருக்கான். சரி, அவன் நம்மளை பார்க்கலன்னு நினச்சி எங்கே இருக்கான் ஒருத்தன் லாங்கில் இருக்கான். அவனை அடித்தா 9-10 போயிட்டு இருக்குது. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ, பின்னாடி ஒருத்த பார்த்துட்டான். ஐயோ, சுடுறான். பார்க்கலன்னு நினச்சா சுட்டுட்டு இருக்கான். சாத்தை என்ன செய்ய. இங்கிருந்து ஒரு எக்ஸ்கேஸ் வச்சு சொல்கிறான். அடப்பா, இருறா கொஞ்ச நேரம் பொறுமையா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? ஒரு பாய் எடுக்கிறதுக்குள்ள ஏன் பாட பெரும்பாடா போயிடும். சரி, மெடிக்கிட்டு சுற்றிட்டு அவன் நிற்கிறானே, அடிக்க முடியுமான்னு பார்த்தா அது வேற ஏதோ ஓப்பன் ஆகுதுங்க. இந்த செல் மேலே வேற ஒன்றுத்துக்கு ஆகாது. அதுக்கப்புறம் ஜூம் போட்டு அடித்தேன். பார்த்தா ஆள் காணும். சரி, அங்கே இருக்க போயிட்டான்னு நினச்சா திரும்பி எங்கிறான். சரி, ஜூம் போட்டு எப்படியாவது அடிச்சாகணும்டா. ஸ்கோப் போட்டு அவன் நம்மளை அடிச்சிட்டு இருக்காச்சு. அவன் கடுப்பாக இருக்கு. ஐயோ, 23 தான் போகுது. எப்படி அவன் அடிச்ச அடியில் உள்ளே போயிட்டான். சரி, இனி நம்ம தொல்லை பண்ண மாட்டேன்னு நினச்சா அனுசரி போனேன். அனுசரி இனி இருக்கான் பாருங்க. இல்லை, சரி சரி, இவனுக்கு அடித்து முதல்ல உடைப்பா குளோவல் உடைய போது ஃபைனல் போயிட்டு 10 பேர் தான். ஐயோ, நம்ம கண்டிப்பாக போய் அடித்தவன்ட்டு இந்த டென்ட்டுக்குள்ளே வந்தேன். சரி, கொஞ்சம் சேஃபாக போட்டு வந்தால் அங்கே ஒரு இனி வரான் நடந்துட்டு. ஐயோ, அவனை சொல்ல பார்த்தா இங்கே சுடுது. அப்படியே மழை அடிச்சு மண்டையில் விட மாட்டேங்குது. சரி, பாடி சைடு தான் அடிக்க முடியும் போல அடிச்சு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. சரி, எப்படியாவது சேஃபாகவே இருக்கணும். லாஸ்ட் 9 பேர் தான் இருக்காங்க. சரி, இவ்வளோ முதல்ல முடிச்சாதான் அவன் ப்ரோ பிளேயராக இருக்கான். இப்படி மண்டை காட்டுறான். அப்படி கொண்டு நாங்கள்லாம் ப்ரோ பிளேயரா. இப்படிதான் ஸ்கோப் போட்டு அடிப்போம், குதிச்சு அடிப்போம், பறந்து அடிப்போம். சரி, எப்படியோ 6 பேர் வந்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச் பாயாக அடிச்சாகணும். அந்த சைடு போயிட்டு அங்கே எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஒருத்தர் ஓடுறான். சரி, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். லாஸ்ட் 4 பேர் தான். ஆக்சுவலி 3 பேர். நான் 2 கேட்கக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் இங்கே எதுவும் ஏதாவது சைலன்சரை வச்சு சொல்கிற சத்தம் கேட்டுருங்க. இதுதான் 20 HP தான் காலி. ஒரு ஊசி கிளி கிடைச்சிருச்சு. சரி, லாஸ்ட் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த ரோடில் பார்த்தா அவன் நெஸ்லாம் போடுச்சிருக்கான். ஐயோ, எப்படாவது அழுத்தி பிடிச்சி கொண்டே ஆகணும் தான் இருந்தீங்க. அப்படி பொறுத்தான் 10 தான் போகுது. சரி, கீழே இறங்க பாருங்க, ஹெட்ஷாட் போட்டேன். இந்த நெக்ஸ்ட் நமக்கு தான் போயா. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.